சார் சார் இந்த ராஜஸ்தான்ல சார் பெஹ்லு கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சார் ஜெய்ப்பூர்ல இருந்து அவர் வந்து மாடு வாங்கிட்டு வந்தபோது கறி வாங்கிட்டு வந்தபோது அவரை வந்து அடிச்சே கொன்னாங்க சார். அடிச்சே கொன்னாங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் போனது, பயங்கரமான பரபரப்பாக மாறியது. ஆனால் என்னன்னா லோயர் கோர்ட் வந்து அந்த குற்றவாளிகளை விடுதலை பண்ணிருச்சு. அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து அதை வந்து எடுத்துக்க மாட்டோம், அதை நிரூபிக்க வந்து அதனுடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்க காவல்துறை தவறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சே கொண்டாங்க. அவரை நட்ட நடு ரோட்ல அடிச்சே கொண்டாங்க. அதை ஏற்றுக்கொள்ள நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதனுடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்க அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை தவறிவிட்டது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை ரொம்ப சயின்டிஃபிக்கா இது வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் இந்த எஸ்ஐடி அமைக்கப்பட்டதனால் ஆக சிறப்பாக வேலை செஞ்சு இதனுடைய ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் மாநில தலைவராக, ஒரு காவல்துறையில் பணியாற்றிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இந்த சம்பவம் நடந்ததற்கு அடுத்த நாள் குற்றம் சாட்டப்பட்ட நபர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர் யார் யார்கிட்டெல்லாம் இந்த வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக பேசினார் அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய சார்ஜ். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆதாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அவர் கேட்கிறார். முதல்ல அந்த ஆதாரம் அவருக்கு எப்படி கிடைத்தது அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். அது சட்டத்துக்கு புறம்பான அந்த ஆதாரம். ஒருவேளை அவருக்கு எப்படி கிடைச்சதுங்கிறது விசாரிக்கப்படணும். ஒருவேளை அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த பதில் வந்து போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு 48 மணி நேரத்துக்கு பிறகு நான் திரும்பவும் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், இந்த ட்விஸ்ட வந்து திமுக எப்படி பாக்குது சார்? காவல்துறைக்கு கிடைக்க வேண்டிய ஆதாரத்தை இன்னொருவர் கைப்பற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அந்த ஆதாரங்கள் எப்படி கிடைத்தது என்பதை முதலிலே விசாரிக்க வேண்டும். அதில் உண்மை கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கூட சொன்னீர்கள், மாட்டுக்கை வைத்திருந்தார் என்று அடித்து கொல்லப்பட்டவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று. அந்த செய்தியும் இதையும் நீங்கள் ஒப்பிடுகிற பொழுது ஒருவேளை அண்ணாமலை அவர்களுக்கு அங்கேயே குற்றவாளியை விடுதலை வைத்து செய்து விட்டார்களே, ஏன் இங்கே மட்டும் குற்றவாளிகளை தண்டித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கவலை அண்ணாமலைக்கு இருக்குமோ என்பது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்லீர்களானால், இந்த தீர்ப்பு வந்த பிறகு இப்பொழுது ஏன் அவர்கள் பதறுகிறார்கள், துடிக்கிறார்கள் என்று கேட்டால், அண்ணாமலை அவர்களுக்கு RSS உடைய அஜெண்டாவை முழுவதும் சரியாக படித்தவர், தெரிந்து கொண்டவர். இந்த தீர்ப்பை கண்டு அவர் நடுங்கிறார் என்று சொன்னால், பெண்களுக்கு தமிழ்நாட்டில் அச்சப்பட்டு பெண்கள் படிக்க கூடாது என்பதுதான் RSS அஜெண்டா. பெண்ணை படிக்க வைக்காத என்பதுதான் RSS சித்தாந்தம். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீர்களானால் இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களிலேயே அதிகமாக பெண்கள் படித்த மாநிலம் எந்த மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்று பெயர் எடுத்திருப்பது அண்ணாமலை போன்றவர்களுக்கு பிடிக்காத காரணத்தால் படிக்க வருகிற பிள்ளைகளை, வேலைக்கு வருகிற பிள்ளைகளை அவர்கள் பயம் பொருத்த வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கை கையில் எடுத்துக்கொண்டு இன்னும் பெண்களை எல்லாம் அச்சப்படுத்துவதில் தான் அவர்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு IPS அதிகாரியாக இருக்கிறவர், நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? 3 IPS அதிகாரிகளை நீதிமன்றம் நியமித்தது அவர்கள் உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த IPS அதிகாரிகளுக்கு முன்னாள் IPS அதிகாரியாக இருக்கிற நான் வாழ்த்து சொல்கிறேன் என்று ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிற அண்ணாமலை இப்புறம் குற்றச்சாட்டுகளை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு எந்த வகையான காரணங்களும் கிடைக்கவில்லை. ஏனென்று கேட்டால், தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான ஆட்சி, மக்கள் நலம் நாடுகின்ற ஆட்சி, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஆட்சியை எங்கள் தலைவர் தளபதி அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியின் மீது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் பொதுக்குழுவில் கூட எங்கள் தலைவர் அவர்கள் அழகாக சொன்னார், பிஜேபியினுடைய கூட்டணி வருமானால் என்ன ஆகும் என்று கேட்டால் ஜாதி கலவரங்கள் வரும், மத கலவரங்கள் வரும், அதே போல கலாச்சார பண்பாட்டு திணிப்புகள் வரும். இதில் இருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கும் பாதுகாத்துக் கொள்வதற்கும் நாம் விழிப்புணர்வோடு இருந்து பிரச்சாரத்தை தொடங்கி அவர்களை முறியடிக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் சொன்னார். ஆகவேதான் இவர்கள் எண்ணம் என்னவென்று கேட்டால், எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பை, ஒரு அச்சத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாமலை போன்றவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அண்ணாமலை போன்றவர்கள், எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுடைய கனவுகள் பலிக்காது. உண்மையை சொல்லுகிறேன், சார் என்பது யாரும் கிடையாது.
இவர்கள் உருவாக்கிய ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தின் மூலமாகவே இவர்களுக்கு ஒரு கீழிறக்கம் வரும் என்பதிலே மாற்றம் கிடையாது. ஓகே.